ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எக் கிரேவி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு 1/2 முட்டை எடுத்து அவிச்சு வச்சுக்கலாம். இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் மிளகு 1 ஸ்பூனு, பட்டை சின்ன துண்டு, ஸ்டார் பூ 1, கிராம்பு 3, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ முட்டை வெந்துருச்சு. அதை எடுத்து இப்போ 2 இந்த மட்டும் லேசாக வெட்டி எடுத்துக்கலாம். எல்லா முட்டையும் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெயில் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு கொஞ்சோண்டு சேர்த்து இந்த அவிச்சு வச்சுருந்து வெட்டி வச்சுருந்த ரெடி பண்ண முட்டை எல்லாத்தையும் அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு நல்லா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம கிரேவி செஞ்சுக்கலாம். அதுக்கு இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சோட்டியும் பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, கடுகு, சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சோட்டியும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கலர் மாதிரி வரும், அப்போவே தெரியும் நல்லா பச்சை வாடைலாம் போயிடுச்சுன்ட்டு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா கொஞ்சம் 1 ஸ்பூனு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கீழே அடியில் பிடிக்கிற மாட்டோம் இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, பச்சை வாடையும் போயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக் எடுத்து அதில் மெதுவாக போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டால் போதும். இந்த மட்டும் குழம்பு எடுத்து நல்லா முட்டை மேலே ஊற்றி விடுங்க. அப்போ தான் அந்த முட்டையில் போய் நல்லா குழம்பு சாரும். ரொம்ப தண்ணியெல்லாம் செய்யணும், கொஞ்சம் கெட்டியாகவே செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ திக்காக ஆயிடுச்சுன்ட்டு. அவ்வளோதான், நம்மளோட எக் குழம்பு எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்தி, ரைஸு அதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.